அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏனென்று சொன்னால், ரெனோவபிள் எனர்ஜியினுடைய தாக்கம் உலக நாடுகளிலே எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பான ஆர்டிக்கிளை என்னுடைய பேஜிலே பப்ளிஷ் பண்ணியிருக்கின்றேன். அதனை நீங்கள் ஒரு தரம் வாசித்து விட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்பது முழுமையாக புரியும். ஏனென்று சொன்னால், உலக நாடுகள் அனைத்துமே இப்போது மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி இயற்கையை நம்பி ரெனோவபிள் எனர்ஜியிலே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்களை செய்து அதிலே வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். உலக நாடுகள் 2024 2025 காலப்பகுதியில் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை பயன்படுத்துவதை விட ரெனோவபிள் எனர்ஜியின் மூலமாக அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அதே போன்றுதான் இலங்கையிலும் இப்போது அதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான கம்பெனிகளிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு பிளான் பண்ணினீர்கள் சொன்னால் எதிர்காலத்திலே ரெனோவபிள் எனர்ஜியினுடைய வளர்ச்சி மிக விரைவாகவும் அதிகமாகவும் காணப்பட போகிறது. அதற்கான திட்டமிடலும் செயற்பாடுகளும் இப்போது இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்போது மிடில் ஈஸ்ட் வார் காரணமாக மார்க்கெட் ஒரு லோவிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான கம்பெனிகளிலே இன்வெஸ்ட் பண்ணுவது சிறந்ததாக இருக்கும்.